மாவாசி ரவுண்டர்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஃபேஸ் லெவல் வரும். ஓகே, ஏன்னா இப்போ இந்த லெவலில் நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கீங்க, இதை வச்சு நம்மளை யாரையும் வீழ்த்த முடியாது. புரியுதா? இப்போ ஃபேஸ் லெவல் வரணும். அந்த லெவல் போச்சுன்னா தான் அடி வந்து எங்கேயாவது விடும். ஓகே, இப்போ நீ என்ன அடிக்கிற கொஞ்சம் இப்படி இருக்காரு அப்படின்னா அடி வந்து எங்கேயாவது விடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துச்சு வச்சுக்கீங்க, நமக்கு சேஃப்டி கிடையாது. ஏன்னா இப்போ உன் ஹைட் எந்த அளவுக்கு வருது? இப்போ நீ அடி உன் ஹைட் எந்த அளவுக்கு வருது? இப்போ அடி பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு ஹைட் வருது. புரியுதா? இப்போ வந்து இந்த அளவுக்கு வச்சு நம்ம அடிச்சோம்னா அடிக்கிற உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. என்னன்னா இப்போ அடி ஓகே, அடிக்கும்போது இந்த எல்போ இங்கே படிச்சு வச்சுக்கீங்க. அடிக்கும்போது இந்த எல்போ வந்து காலத்துக்கு மேலே இப்போ திருப்பி அப்படியே இந்த எல்போ வந்து இதில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, 2 நாளைக்கு நடக்குங்க. 2 நாள் 2 வாரத்துக்கு நடக்குங்க. 2 வாரத்துக்கே நடக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த எல்போ படாத அளவுக்கு மேலே போயிடும் அடி. புரியுதா? அதே மாதிரி அந்த அடி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், பட்டுன்னு போயிடும். ஓகே, ஸ்லோவாக போச்சுன்னா எல்போல மாட்டிடும். ஓகே, அதனால எப்பவுமே மாவாசி ரவுண்டர்ஸ் வந்து ஃபேஸ் லெவலில் தான் இருக்கும். ஓகே, ஃபேஸ் லெவலில் ஹெட் லெவலில் இருக்கும். ஹெட் லெவலுக்கு போச்சுன்னா தான் மாவாசி வந்து எதிரி அடித்தா எதிரி ஈஸியாக. ஓகே, அதனால எப்பவுமே ஹைட்டு தான் இம்ப்ரூவ் பண்ணணும். ஹைட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதை தான் பண்ணணும். ஓகே, ஹைட் வேணும். எல்லா கிக்குக்குமே ஹைட் வேணும். ஓகேயா?